நீதிமன்ற உத்தரவை மீறி செயல்படுறாங்க. அது தொடர்பா மேல்முறையீடு பண்ணுவீங்களா, இல்லை வழக்கு ஏதாவது தொடர்பீங்களா? அதை கொண்டு அது சம்பந்தமாக தொடர்ந்து நாங்கள் வழக்கு மன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு போவோம். நீதிமன்றத்தில் வழக்காடுவோம். அது என்னென்ன முறைகள் ஜனநாயக நெறிமுறைகள் என்னென்ன இருக்கோ அந்த முறைகளை எல்லாம் நாங்கள் கடைபிடிப்போம். ஆனால் இறுதி வெற்றி எங்களுக்கு தான். ஏனென்றால் மக்கள் எல்லாம் பாட்டாளி மக்களாக இருக்கட்டும், பிற மக்களாக இருக்கட்டும், பிற கட்சி மக்களாக இருக்கட்டும், இந்த ராமதாஸ் செய்வதை வெகுவாக ஆதரிக்கிறார்கள், பாராட்டுகிறார்கள். இது தரப்பு உரிமையியல் நீதிமன்றத்தில் நாடணும்னு டெல்லி நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. உரிமையியல் நீதிமன்றம் நீங்க நாடாம நாடிட்டீங்களா, நாட போறீங்க? உரிமையியல் நீதிமன்றம் கட்சி யாருக்கு சின்ன யாருக்கு சிவில் கோர்ட்டுக்கு போகணும்னு சொல்லியிருக்கு. அது சிவில் கோர்ட்டுக்கு போகணும்னு சொல்லியிருக்காங்க. சிவில் கோர்ட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, எங்களுக்கு தேவையில்லை. தீர்ப்பு தெளிவா இருக்குது. போறதா போகலாம், அது தேவையில்லை. எதுக்கு தேவை தீர்ப்பு? ஏன்னா கட்சி என்னது, எல்லாமே என்னது, என்கிட்ட எல்லாமே இருக்கு. அதனால சட்ட பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பைலாஸ் விதிகள் படி எல்லாமே தெளிவா இருக்கு. அதனால நாங்க எங்கேயும் போக வேண்டியதில்லை, எதுவும் பேச வேண்டியது. அந்த ஊரக வளர்ச்சி திட்டம் 100 நாள் வேலை திட்டம் இருக்குல்ல, மகாத்மா காந்தி, அதுக்கு வேற பெயர் மாற்றம் விருப்ப மனு வாங்க திட்டம் ஏதாவது இருக்கா? இல்ல பொதுக்குழு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் விருப்ப மனு வாங்குறது. இப்ப போய் செயற்குழு அனுமதி வாங்கணும். இப்ப நிர்வாக குழு அனுமதி கொடுத்துருக்குது. செயற்குழு அனுமதி வாங்கணும். பொதுக்குழு அனுமதி தான் இறுதி. இது பொதுக்குழு என்ன சொல்றதுன்றது, என்ன அனுமதி கொடுக்குதுன்றது, அந்த அனுமதி வச்சுதான் எந்த முடிவும் எடுக்க முடியும். கூட்டணி சம்பந்தமாகவோ மற்ற சம்பந்தமாக. கூட்டணி சம்பந்தமாக நான் எடுக்கிற முடிவுக்கு கட்டுப்படுகிறோம் என்று இந்த நிர்வாக குழு இருக்கிறவங்க எல்லாரும் சொன்னாங்க. எனக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த நேரம் இந்த 2 பாடி இருக்கு, செயற்குழு அப்புறம் பொதுக்குழு. அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ, என்ன மாதிரி சொல்லுகிறார்கள் என்பதை வைத்துதான் இறுதி முடிவு எடுக்க முடியும். கூட்டணி விருப்ப மனு தேர்தலில் போட்டியிடுறவங்க கட்சி போய் விருப்ப மனு வாங்க தேவையில்லை. அந்த மொத்தவர்கள்லாம் எனக்கு தெரியாது, அது தேவையே. ஐயா, இந்த இடஒதுக்கீடு போராட்டம் சம்பந்தமா நீங்க நினைச்சிருந்தீங்களே? கிடையாது.